மீனராசி 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்துல இந்த மீனராசி மாசி மாசம் செம்மையா இருக்கு. எல்லா கிரகம் 5 கிரகம் 5 விதமான யோகம் அலைச்சலை கொடுத்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மீனத்துக்கு. குரு வேற வக்ரத்துல இருந்தாரு. நிறைய பேருக்கு ஒரு தடங்களை, தாமத்தை, பொருளாதாரத்துல, வருமானத்துல ஒரு சின்ன சின்ன சிரமங்கள், ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது மீனம். கணவ மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது. ஒரு எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரம் மீனத்துக்கு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன். எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் 11வது மாசம் தான் இந்த மாசி மாசம். இந்த மாசம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன், குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு 5ஆம் இடத்துல உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம். அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான். வரக்கூடிய மாசி மாசம் 3ஆம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிரும். எல்லா சிவன் கோயிலையும் 4 கால பூஜை கண்டிப்பா நடக்கும். எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும். பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம். எப்படி மாசி மகங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே பாருங்க, இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம். எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு. இது ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா கால சர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா கால சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது. இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிடங்களை கண்டிப்பா பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்போதுமே பாருங்க, மீனராசிக்காரங்க பாருங்க ஒரு பயங்கரமா யோசிப்பாங்க. எப்படி இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம், மைண்ட் ஷார்ப்பா பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஏன்னா இது மோட்ச ராசின்னு சொல்றாங்க. மோட்சம்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்த பயங்கரமா ஆழ்ந்து அந்த விஷயத்துல இறங்கி முடிக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இரட்டை குணம் இருக்குங்கிறாங்க. ஆனா பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் கடல் கடந்து பிழைக்கக்கூடிய நபர்களும் மீனம் தான். ஒரு குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணமும் இந்த மீனம் தான். பொறுமையா ஒரு விஷயத்த கையாளக்கூடிய குணமும் இந்த மீனம் தான். அதிக ஆசை மனசுக்குள்ள வச்சுக்கூடிய ஒரே ராசியும் இந்த மீனம் தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். கண்டிப்பா நீங்க மீனராசியில பிறந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நம்முடைய குரு சுக்கிரன் ஜோதிட டிவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்புறம் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. உங்க ஜாதக தசாபதியை பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். சிலப சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க கண்டிப்பா ஒரு துல்லியமான பதிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலேயே பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு.
எப்படி உங்க ராசிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எதுல? மீனத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எதுல? மிதுன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேதுங்கிற கிரகம் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. 6ஆம் இடத்துல நான் சொல்றது ஸ்ட்ரைட்டா பாருங்க. 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு எல்லாமே 5 கிரகம் ஒரே இடத்துல நிக்குது. எப்படி? 5 கிரகம் ஒரே இடத்துல எல்லாமே பாருங்க 6ஆம் இடத்தை பாக்குது. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரபான் பயிற்சியாகி ராசிக்கு போறாது. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. ஆனா எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துல பயங்கரமான ஒரு இடத்துல நேரா எல்லாமே 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு விஷயம் கெட்டது நடக்குன்னு வச்சுங்களேன், கெட்ட இடம் இருக்குன்னா அந்த கெட்ட கிரகம் போய் கெட்ட இடத்துல இருந்தால் அது அங்க கெட்டது நடக்காதுங்கிறாங்க. இது ஒரு பலன் என்ன சொல்லுவாங்க? கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தில் இந்த மாசி மாசம் உங்களுக்கு இருக்குது. அதனால வீடியோவுல ஏதாச்சும் நான் சொல்லக்கூடிய இந்த 9 நவகிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரக யோகமா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அது இல்லாம உங்க ராசி அதிபதி இந்த 5 கிரகத்தையும் பார்க்கறதுனாலதான் இந்த ராஜயோகம் இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். சொல்லவே மாட்டேன். எப்படி? இந்த 5 கிரகத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருவுடைய பார்வையில் 5 கிரகம். அப்ப 5 விதமான யோகம் வரணும் லைஃப்ல. அதுக்கான நேரம் நடக்கணும். ஏன்னா என்ன போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கா. எப்படி? ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. ஜென்ம சனி ஒரு சில பேருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கும். என்ன பண்ணிருக்கும் ஜென்ம சனி சொல்லுங்க? காசு பணத்தை பொருளாதாரத்துல இன்கம்மை சேமிக்க விடாம பண்ணிருக்கும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதத்துல சனி பகவான் மறைவுல இருந்தாரோ பொருளாதார பிரச்சனை, காசு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனைய பார்க்காத ஆளே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். அப்பாடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், மன தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல 2 மாசமா இருக்கிறாங்க. கண்டிப்பா 2-3 மாசமா பாருங்க வேலை உத்தியத்துல ஒரு தடங்கள் தாமதம் கண்டிப்பா இருந்திருக்கும். மேல் அதிகாரி பிரச்சனை கண்டிப்பா ஒரு கலைச்சு கிளப்பிருப்பாரு. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வேலையை விட்டுருப்பீங்க. ஒரு சில வேலை கிடைக்காம இருப்பீங்க. நோயா, எதிரியா, பகையா, கடனா, தொழில் உத்தியத்தில் தடங்களா, இது எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்டிப்பா இந்த நான் சொல்றேன். இந்த 1 மாசம் ஒரு 10-20 நாள் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு தடுமாற்றம், தாய்மம் உறவா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பகையா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், வேலை தொழில் உத்தியோகமா இருக்கட்டும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஒரு தடங்களை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீன ராசிக்காரங்க. அதிக ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சு இப்ப எல்லாமே நல்ல விஷயமா வருது. இப்படி நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. நீங்க கவலையே படாதீங்க. என்னுடைய முதல் பலனை நான் என்னமா சொல்லுவேன்? வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முதல் பலனை எல்லா கிரகமும் அங்க சேர்ந்து பாக்குது. அரசாங்க வேலை குடும்பத்துல யாருக்கும் ஒருத்தருக்கு வரப்போகுது. அரசாங்கமும் அரசியல பெருசா சாதிக்க போறீங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க. ஏன்னா தலைமை பொறுப்பு கிரகத்தை குரு பகவான் பாக்குறாரு. சூரிய பகவானை பாக்குறாலும் நீங்க தலைமை பொறுப்பு போறீங்கன்னு சொல்றேன். சூரியனே சொந்த வீட்டை பாக்குறாரு. அதனால நீங்க தலைமை பொறுப்பு போறீங்க. வேலை உத்தியத்துல பயங்கரமான வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க. மீன வெளிநாட்டுக்கு இது நல்ல நேரம் விட்டுறக்கூடாது. மீனத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், வெளிநாட்டுக்கு சரியாந்திர நேரம். நீங்க மூவ் பண்ணி அடிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், சொத்து வாங்கினா வாங்குங்க. அதான் பிளான்ல மனசுல போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், மனசுக்குள்ள இதான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா குரு பாக்குறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, சொத்து எல்லாமே வாங்க போறீங்க. நல்ல யோகம் தேடி வரப்போது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, அரசியல் அரசாங்கம் கண்டிப்பா சாதிக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா மாணவர்கள் நிறைய எழுதி பாருங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்குது. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தங்கள், தடுமாற்றம், தடைகள் இருந்திருக்கும். இனிமே திருமண வாழ்க்கையில தடங்கள் கிடையவே கிடையாது. புடிச்ச பெண்ண காதல் திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். எந்த ஒரு தடங்கள் வரும். கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே யோகம் நல்லா இருக்குது, பார்த்துக்குங்க. நீ எந்த பேங்க்ல போய் நீ லோன் கேட்டாலும் சரி, கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், தனியான எந்த ஊர்ல பேங்க்ல போய் நீ லோன் கேட்டாலும் இப்ப உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். யாருக்கு?
இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வேலை, இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். லாட்ரி வேணும் எடுத்தா கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாவே ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். உடம்புல நோய் தாக்கம் இப்போ குறையும், நீங்க கவலைப்படாதீங்க. அதான் சொல்லல, எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு. நோயை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பாக்குறதுனால நோய் இருக்காதுன்னு நான் சொல்றேன். எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை எதுவுமே இருக்கா, நல்ல ஒரு மாற்றம் வரும். திடீர் யோகங்கள் கண்டிப்பா தேடி வரும், பாத்துக்கோங்க. நீங்க ஜாதகத்தை மட்டும், உங்க ஜாதகத்தை மட்டும் கண்டிப்பா தசாபதியை மட்டும் செக் பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப கிரகம் இப்ப பொதுவாக நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க செம்மையா இருக்கும். இதுல பிறந்தா புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பா ஒரு பொறுமை, அமைதி, நிதானம், பயங்கரமா திறமையான குணம், அறிவாக்கணும், திங்க் பண்ணக்கூடிய நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா மீனராசியில எனக்கு மெயினா இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த புரட்டாதி பிறந்தவங்க செம்ம யோகம் வேலை செய்து பார்த்துங்க. கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்லதை மட்டும் சிந்திங்க. அரசாங்க வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், படிப்புகளில் ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது. நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். இப்படி 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பா உழைப்பாங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்ப இருக்க போகுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஆனா நிறைய கஷ்டப்பட்டாங்க. 7 சனியில ஜென்ம சனி இந்த உத்திரட்டாதி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமே கஷ்டம் இருக்காது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது. படிப்பு, கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, வெளியூர் யோகம் நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யுது. லாபம், வருமானம், பொருளாதாரம் சூப்பரான யோகம் தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதியில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கு. அறிவான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான திறமையான குணம் நிறைய இருக்கும். பயங்கரமா பிரெயினா யோசிப்பாங்க. ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் பெரிய அளவா சாதிக்கணும் வெறி இருக்கும். எழுத்து மூலம் உள்ள வேலை எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஏழை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தமோ இது வாங்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வேலை செய்யுது. வரக்கூடிய மீன ராசிக்கு மாசி மாத பலன் மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.